நேத்து அந்த பிரஜன் மேல சாண்ட்ரா பொசசிவான மேட்டர வந்து ரம்யாவும், வியானாவும் திவ்யா கிட்ட போட்டு உடைச்சிருப்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, "நான் என்ன மைக்க மறைச்சுட்டு பேசினேனா? தனியா போய் பேசினேனா? எதுவுமே பண்ணலையே! எல்லாமே ஓப்பனா தானே பண்ணியிருக்கேன். அவங்க தப்பா நெனச்சாங்கன்னா, அதுக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "இதுக்கு பார்வதி எவ்வளவோ பரவால்ல போல இருக்கு. அவங்க எல்லாமே டைரக்ட்டா சொல்லிடுவாங்க. நான் உன் எனிமின்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்கிற பேர்ல பின்னாடி போயிட்டு குத்த மாட்டாங்க." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ரம்யாவும் ஆமாங்கிற மாதிரி அத அக்ரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நைட்டு அப்சரா, சிஜேயும் ரம்யாவும் படுத்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அப்சரா, சிஜே கேட்பாங்க, இந்த மாதிரி அ யா யார் இந்த வீட்லயே ஸ்ட்ராங்குன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது ரம்யா சொல்லுவாங்க, "யாரு? பாருவா?" அப்படின்னோனே உடனே ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரம்யா சொல்லுவாங்க, "இல்ல பாரு கிடையாது. பாரு வந்து ரொம்ப செல்ஃபிஷ். ஸ்ட்ராங்னா யாரு தெரியுமா? அது திவ்யா தான் பயங்கர ஸ்ட்ராங்." அப்படிம்பாங்க. அந்த டைம்ல சபரியும் வந்து ஜாயின் பண்ணுவாரு. அப்புறம் அவங்க வேற வியானா பத்தி ஏதோ பேச ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப எப்படியோ திவ்யாக்கு எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் வந்து சாண்ட்ரா பத்தி சொல்லிட்டாங்க. சாண்ட்ரா இத தான் பண்ணாங்கன்னு. இன்னும் 1 வீக் தான் இருக்கு. ஸோ அதுக்கிடையில திவ்யாக்கும், சாண்ட்ராக்கும் டைரக்ட்டா ஒரு ஃபைட் வருமா என்ன அப்படிங்கிறது தெரியாது. நெக்ஸ்ட் வீக் பிரஜன் வேற வருவாரு. பிரஜன் வந்ததுக்கப்புறம் அவர் அநேகமா அத ஸ்மூத்தாக்கி விட்டுட்டு போயிடுவாரு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஒருவேளை சாண்ட்ராக்கு ஏதாச்சும் ஹிண்ட் குடுத்துருவாங்கன்னு சொல்லி பிரஜனை இவ்வளோ நாள் வரவிடாம ஆக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவர் இன்ன வரைக்கும் வரல. பட் என்ன பொறுத்தளவுல என்னன்னா, திவ்யா இத போயிட்டு சாண்ட்ரா கிட்ட பேசாம இருக்கிறதே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, அது தேவையில்லாம வந்து திவ்யாக்கு தான் அது இதா முடியும். பட் நெறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்க கமெண்ட்ஸ்ல அப்டின்னா, திவ்யா போயிட்டு கேட்கணும். அவங்கள தேவையில்லாம கேரக்டர் அசாசினேஷன் பண்ணதுக்கு சாண்ட்ராவ நேருக்கு நேரா கேட்கணும். எப்படி நீங்க அநியாயமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஒரே நேரத்துல அந்த பிரஜன் வந்துட்டு இந்த நீட்டிக்கணும், துண்டிக்கணும் டாஸ்க்ல ஒரே டைம்ல திவ்யாக்கு நீட்டிக்கணுமும், சாண்ட்ராக்கு துண்டிக்கணுமும் குடுத்தது தான். அதுதான் அவங்களுக்கு அப்செட் ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த அந்த இடத்துல வந்து அவங்க தப்பா ஃபீல் பண்ணிட்டாங்க. பட் அவரு வந்து அந்த கேம்ல எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்கன்னு சொன்ன ரீசன்க்காக தான் குடுத்திருப்பாரு. அவரு உண்மையிலேயே ஒரு சிஸ்டர் மாரி நெனச்சு தான் குடுத்திருப்பாரு. பட் அந்த இடத்துல ஒரு ஒய்ஃபா அவங்க வந்து அத தப்பா ஃபீல் பண்ணிட்டாங்க. அது ஆக்சுவலி அந்த இடத்துல தப்புன்னு சொல்ல முடியாது. திவ்யாவ பத்தி தப்பா பேசுறது தான் தப்பே தவிர, அவங்க பொசசிவா ஃபீல் பண்றதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அத பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.